இன்னைக்கு வந்து சவுத்தக்காயில வந்து சாம்பார் வைக்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த 4 மசாலா தான் இந்த சாம்பாருக்கு ஒரு முக்கியமான ஹைலைட். டிஃபரன்ஸே அதான். ஆனா சிம்பிளா இருந்தாலும் உணவுகள் தரமா இருக்குது. இதுல என்ன எழுதி இருக்கு ஜோல்? வன்னியஜிக்குள்ள ரஸ்தாட்டோ ஸ்தலம் இருக்குன்னா இப்ப காட்டு மாடுங்க கீரத்தை அந்த மாதிரி எல்லாம் இங்க தாண்டுனா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இடத்துலயும் அந்த மாதிரி போட்டு போட்டுருக்காங்க. அந்த இடத்துலயும் தாண்டணும். இந்த வழியா கடந்து போகுமா? கடந்து போகும். இதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போகணும். காடு நம்ம அங்கதான் இருக்கிறோம். இங்க பாருங்க, இங்கே பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த 4 மூல சிக்னல் இருக்கு. இங்கே 4-5 ஊடு தான் இருக்கு. 4 ரோடு 4-5 ஊடு தான் இருக்கு. மொத்த ஊரே எவ்வளவுதான்? மொத்த ஊரே இதான். என்ன தம்பி தைரியம் இருக்கலாமா இங்க? இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ரோட்ல எல்லாம் விட்டது இல்ல. வீட்டுக்கிட்ட தான் வேலை. வீட்டுக்கிட்ட வரும். வீட்டுக்கு ரோட்ல பிரச்சனை. அப்ப ரோட்ல வந்து படுத்துக்கலாம்றியா? உங்க பேரு என்ன? பேரு கார்த்திகேயன். கார்த்திகேயனா? என்ன வயசாகுது உங்களுக்கு? வயசு தெரியாது. தெரியாது. எதுல வந்தீங்க இந்த பக்கம்? அதே பஸ்ல ட்ரெயின்ல வந்தேன். பஸ்ல ட்ரெயின்ல வந்தீங்களா? தனியா தான் வந்தீங்களா? தனியா தான் வந்தேன். வீட்டுல அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு ஓடிட்டாங்க. உங்க பஸ் ஸ்டாண்ட்? ஓ, அம்மா உங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? வீட்டுக்கு போனா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு ஓடி போயிடும். ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க? அது அம்மா பைத்தியம். எங்க தூங்குறீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான். இங்க பஸ் ஸ்டாண்ட் இங்க எங்க பஸ் ஸ்டாண்ட்? அங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட். அங்க ஆடி பஸ் ஸ்டாண்ட்ல தங்குவீங்களா? இப்ப இந்த பக்கம் எங்க போயிருங்க? சாப்பாடு சாப்பிட்டு காசு கொடுப்பீங்களா இல்ல? காசு இல்ல, சும்மா சும்மா கொடுப்பாங்களா? காசு இல்லாம சாப்பிடுறோம். காசு இல்லாம சாப்பிடுங்க. தருவாங்க? அப்படி தராங்களா? ஒரு பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லை. அண்ணன் வந்து தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டம் நடந்தே வந்திருக்காரு. 3 வருஷமா அங்கதான் இருக்காருண்ணா. இங்க இருக்கிற கடைகள் எல்லாத்துலயும் சொல்றாங்க. எல்லா கடையும் கேட்டாக்கா சொல்றாங்க அவர் வந்து 3 வருஷமா அங்க இருக்காரு. சரி, இங்க கூட வரீங்களா? தமிழ்நாட்டு போலாம். நான் வரல. உங்க வீட்டுல கொண்டு விட்டுறேன். வீடுல இல்ல. வீடு இல்ல? யாருமே இல்லையா உங்க கூட பிறந்தவங்க? வீடு இல்ல. ஆசிரமத்துல சேர்ந்துக்கிறீங்களா? ஆசைமா அது வேணாம். அது வேண்டாம். பிடிக்காதா? வீட்டுக்கு போனா ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வெளியே போய் சாப்பாடு சாப்பிட்டுன்னு வெளியே பேசி இப்படி அவங்களே துரத்திட்டாங்களா? டாக்டர் வெளியே போய் சாப்பிட்டுன்னு. இப்ப இன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு சாப்பாடு தான் கொடுக்க போறோம். அங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா? நல்லா பாத்துப்பாங்க. நான் வரல. அங்க 200 பேர் இருக்காங்க. வரல. நிஜமாதான்? நான் வரல. 3 வருஷமா அங்கதான் இருக்காரு அண்ணா. நம்ம தமிழ்நாடு தான். அவங்க குடும்பத்துல யாராவது வீடியோ பார்த்து தேடுனீங்கன்னா எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் எங்க இருக்காருன்ற டீட்டெயிலா முக்கியமா சொல்லிடுறோம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் உங்களை சார்ந்தோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேனா. எதுக்குடா தம்பி? தொடர்ந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணா. அதுக்காக நன்றி தெரிவிக்கிறீங்க. இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் பயணத்துல இன்னைக்கு வந்து ஒரு 320 பேருக்கு கர்நாடகா மாநிலத்துல சிறப்பா சமைக்கிறோம். நான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு உணவு எடுத்திருக்கேன். கர்நாடகாவிலேயே செய்யக்கூடிய வெள்ளரிக்காய் சாம்பார். இன்னைக்கு சாம்பார் செஞ்சு 300க்கும் மேற்பட்ட முதியவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வேற என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்கறோம்னு பார்த்தோம்னா வட்டி சாதம், கர்நாடகா சாம்பார், ரசம், கேசரி, அவிச்ச முட்டை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிரம்மாண்டமான விருந்து கொடுக்குற இரவு விருந்து. கர்நாடக சாம்பார்ன்றாங்க. நம்ம சாம்பாருக்கும் அவங்க சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அரைக்கிற மசாலா தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா சாம்பார் வைப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வறுத்து அரைக்கணும். ஒரு 4 பொருளை வந்து வறுத்து அரைச்சு அதை போடுறது தான் இந்த கர்நாடகா சாம்பார்ல ஒரு முக்கியமான விஷயமே. நல்ல மனம். இங்கே போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அங்க போடுங்க. அந்த மனமே வந்து சாம்பாருக்கு நல்ல தூக்கலா சூப்பரா கொடுக்கும். அது இல்லாம நம்ம சேர்க்கிற அந்த பருப்பு, அந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சாம்பாரோட திக்னஸ் வந்து சூப்பரா இருக்குங்க சாப்பிடறதுக்கு. இன்னைக்கு வந்து சவுத்தக்காயில வந்து சாம்பார் வைக்கிறோம். சவுத்தேக்காய் அதாவது தமிழ்நாட்டுல வந்து வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் வந்து சவுத்தக்காய். இந்த சிறப்பான விருந்து கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏஎம் பிரியதர்ஷினி அவர்களின் பிறந்த நாளுக்காக அவரது பெற்றோர்கள் ஜி ஜெகநாதன், எஸ் மகேஸ்வரி விருதுநகரை சேர்ந்தவங்க இஸ்லாமிய நாட்டில் இருக்காங்க. அவங்க உதவி பண்ணிருக்காங்க. இந்தியாவில் வந்து எந்த பகுதி வேணாலும் உதவி செய்ய சொல்லி கொடுத்த அந்த குழந்தையோட பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும், மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டட கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் 200க்கும் மேற்பட்ட புதுவிதமான சமையல்ல இது ஒண்ணு. சரிண்ணா, ரப்பர் தோட்டத்திலே இருக்கும். தோட்டத்தில் இருக்குங்க. பாருங்க, பால் நேற்றுக்கு எடுத்தாங்க. இப்போ மான காய்ச்சல்ல இவ்வளவுதான் பால் வருது. மழை சீசன்ல இது ஃபுல்லா வரும் பால். நேற்று காலையில் பாலா இருந்துச்சு, இன்னைக்கு லப்பர் ஆயிடுச்சு. நாளைக்கு இது குடமாவோ டயராவோ பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இதில் தான் தயார் பண்றாங்க. வருஷம் 365 நாளும் இதோ உங்களுக்காகவே ஒரு தினந்தோறும் ஒரு சமையல், தித்திக்கும் சமையல், திகட்டாத சமையல் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். கலை நிகழ்ச்சியில பார்த்து நான் இப்படித்தான் போடுறாங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இப்படி பாருங்க. நீங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல்ல வெள்ளரிக்காய் சாம்பார் வைக்க போறோம்.
அதுக்கு தேவையான பொருள் தான் இப்ப பார்க்க போறோம். செக்கெண்ணெய், கடலை எண்ணெய், கண்ணாடி செல்வத்தை கொண்டாந்து வச்சு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் யாரை ஏமாத்த இப்பதான் பெரிய எடுத்துன்னு வர்றாரா? எனக்கு தெரியல, ரெண்டு ஒண்ணா இருக்கும். எனக்கு இது எடுத்து எதுவுமே தெரியாதா? நீங்க தான் அப்படி பண்றீங்களா, அவரு அப்படி பண்றாரு? இது ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்கிறதுனால எடுத்து. செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், கருவேப்பிலையா இல்ல வாழையில மாதிரி தட்டி இருக்கு. மலை கருவேப்பிலை அப்படிதான் இருக்கும். கொத்தமல்லி தலை, கல் உப்பு, புளி, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடுகு கலப்பு, சீரகம், வெள்ளை உளுந்து, காஞ்சி மிளகாய், மல்லி. இன்னைக்கு சாம்பாருக்கு எடுத்த வெள்ளரிக்காய். தமிழ்நாட்டு ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு அவிச்சுக்கிறோம். துவரம் பருப்பு எடுத்துருக்கோம், அது கூட பச்சை பருப்பு சேர்த்துக்கிறோண்ணா. ஒரு 1/4 கிலோ துவரம் பயிருனா ஒரு 100 பாசி பருப்பு சேர்த்துக்கண்ணா. இது 10 பேருக்கா நம்ம சமைக்கிறோம்? 10 பேருக்குண்ணா. 10 பேருக்கா சரி, ஒரு 7 பேருக்கோ. சரியா சொன்னாருங்களா? இல்லண்ணா, நம்ம நார்மலான சாம்பார் வைக்கிறதா இருந்தா நம்ம அந்த அளவுக்கு ரேஷியோ சேர்த்துக்கலாம்னா, நம்ம வந்து கர்நாடகா ஸ்பெஷல் சாம்பார் வைக்கிறோம். அதுக்கு வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு. இது கலந்து என்ன பண்ண போறீங்க? கலந்து காட்டுல கொண்டு வீசுறப்போ நான் என்ன ஊரியாவை கலக்கிறேன். ஒரு தடவை கழுவிட்டு மறு தடவை நல்லா ஊற வச்சுக்கிறேண்ணா. நல்லா கழுவி எடுத்துக்கிறேண்ணா. வெள்ளரிக்காய் கர்நாடகா ஸ்டைல்ல வெள்ளரிக்காய். நம்ம ஊர்ல பெரிய வெள்ளரிக்காய் என்ன பண்ணுவோம்னா பழுக்க வச்சு நம்ம ஜூஸ் வந்து குடிப்போம். ஆனா இங்க வந்து எல்லா வகை சமையலுக்குமே இந்த மாதிரி இந்த வெள்ளரிக்காய் வந்து சமைக்கிறாங்க. நம்ம ஊர்ல பூசணிக்காய் சேர்ப்போம் சாம்பாருக்கு, இவங்க வந்து வெள்ளரிக்காய் சேர்க்கிறாங்க. இது வந்து நீர்க்காய், உடம்புக்கு அவ்வளவு கூலிங்கான காய். விதை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுண்ணா. தோல் சாப்பிடும்போது மாட்டாது, நல்லா இருக்கும். நான் பருப்பு நல்லா ஊறிடுச்சு, வேக வைக்க போறேண்ணா. சார் என்ன கொதிச்சிட்டு வீட்டுக்கு போட்டாரு, நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். கோச்சிட்டு போயிட்டாரா? ஆமாண்ணா, சாப்பிட வந்துருவாருண்ணா. அப்படியா? பாய்க்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க, அவர் வேலையை செஞ்சுன்னு இருக்காரு. இவர் இங்கே நின்றுட்டு தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்னா இப்படி எடுத்துட்டு வருவாங்க. வேணா உனக்கு வேணா வந்து எடுத்துட்டு போன்ட்டாரு. அதான் போயிட்டு இருக்காரு. தம்பி தண்ணி சத்த தூக்கிட்டு வாடா அப்படின்னா தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்போம். வெள்ளரிக்காய் சாம்பாருக்கு அடுப்பத்தை வச்சுக்கிறோம். அடுப்பத்தை வச்சாச்சு, உருளையை வச்சுக்கிறோண்ணா. கர்நாடகா சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும்னா அந்த மசாலா வந்து என்னென்னு பாத்திரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. 10 பேருக்கு 10 பேருக்கு அளவு. நம்ம 320 பேருக்கு மேல சமைக்கிறோம். ஆமாண்ணா, இவ்வளவு விட்டீங்களா? நம்மளோட 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10ல இருந்து 12 காஞ்ச மிளகாய், மறுபடியும் பாருப்பா, அவர் சொல்ல மாட்டாரு, எடுத்துட்டு வந்துருவாருண்ணா. ரெடி ஆயிடுச்சுங்களா? எல்லாம் வறுபட்டுச்சு. இப்ப நான் இறக்கி வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கிறோம். இதை நம்ம எப்படி வறுக்கணும்னா அந்த மல்லியோட மனம், வரமிளகாயோட மனம், அந்த மனம் வரும்போது நம்ம இறக்கிடலாம். ரொம்பவும் நம்ம வறுத்துட்டோம் அப்படின் போது கசக்கும். வெள்ளரிக்காய் வாங்க வைக்க போனோம்னா வெள்ளரிக்காயை அவிச்சிக்கிறோம். புளி ஊற்றிக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்க புளி சேர்த்துக்குங்க. இந்த வெள்ளரிக்காய் கலவை உப்பு சேர்த்துக்கிறோண்ணா, கல் உப்பு. தண்ணி ஊற்றியாச்சு, வெள்ளரிக்காய் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு, கிண்டி விட்டுக்கிறோம். சாம்பார் நம்ம பக்கம் புளி ஊற்றும் வச்சேன். ஆமாங்கண்ணா, புளி ஊற்றுவோம். அது எப்படி சேர்ப்போம்னா மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி பருப்பு போட்டு, பருப்பு போட்ட பின்னாடி தான் புளி சேர்ப்போம். காரணம் என்னன்னா காய் வந்து விரைச்சிக்கும், ரஃப் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம கர்நாடகா சைடு எல்லாம் பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் பயன்படுத்துறாங்க. இந்த வெள்ளரிக்காய் சீக்கிரம் வேகக்கூடிய காய், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே நம்ம புளியோட அந்த காய் வேக வேக அந்த புளிப்பு தன்மையும் உப்பு தன்மையும் காய் வந்து இழுத்துக்கும். பாருங்கண்ணா, பருப்பு நல்லா கடைஞ்சி ஊற்றி வச்சிருக்கிறோமா. இந்த அளவுக்கு நல்லா கொலைய வச்சிருக்கேன்னா, கொலைய வச்சிருக்கோம். இதை வந்து இப்போ சாம்பார்ல சேர்க்க போறோம். வெள்ளரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. வெள்ளரிக்காய் நம்ம ஆரம்பத்தில் போடும்போது நல்லா வெள்ளையா இருக்கும்னா, நம்ம அது நல்லா வேகும் போது என்ன ஆகும்னா கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும். பருப்பை ஊற்றிக்கிறேண்ணா. கொஞ்சமா மஞ்சள் பொடினா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பைனாப்பிள் கேசரியா, நல்லா முந்தி திராட்சை எல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணியாச்சா? ஐயா ரசம் ரெடியா? ரசம் ரெடியா, மல்லி போட்டு இறக்க போறியா?
அடுத்து ஜாங் அடுத்து நம்ம வறுத்த மசாலா, இந்த வறுத்த மசாலாவை தண்ணி ஊற்றி அரைச்சு இதுல சேர்க்க போறோம். கர்நாடகா உடுப்பி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாம்பார்ல இறக்கிறோம். இந்த சாம்பாருக்கு ஏற்ற அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி வந்துச்சு ஜாங். இதுல பார்த்தோம்னா பொருள்கள் கம்மி, சுவை அதிகம். வெங்காயம் கிடையாது, தக்காளி கிடையாது, பச்சை மிளகாய் கிடையாது. இந்த மாதிரி பொருள்கள்லாம் இல்லாம இருக்கக்கூடிய வெறும் ஒரு 4-5 பொருளை வச்சு சமைக்கக்கூடியதுதானே இந்த கர்நாடகா சாம்பார். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த இடத்துல மல்லி போட்டு இறக்கிங்க. கொத்தமல்லி தலையை தூரிங்க அப்படியே. இதை அப்படியே இறக்கி தாலி போட போறேண்ணா. ஓ, இதுக்கப்புறம் தாளிப்பு இருக்கா? ஆமாங்கண்ணா. 300 பேருக்கு மேல உள்ளவங்களுக்கு சாதம் வடிக்கிறேன். சும்மா தரமான நேரத்துல அருமையா வடிக்கிறோம் பாரு. பக்கத்துல இன்னொரு டபரா தண்ணி இருக்கு போலியா? அதுக்கு அடுத்ததே இந்த பக்கம் நம்ம எம்எம் உருளைக்கிழங்கு மசாலாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த பக்கம் 300 பேருக்கு மேல இன்னைக்கு உணவு கொடுக்குறோம் இல்லையா, 3 பேர் கொண்ட குழு முட்டை உரிக்கிறாங்க. நான் உருளி வச்சுட்டோம், அதை மட்டும்தான் வச்சுக்குவேன். இப்ப உடுப்பி ஸ்டைல்ல தாளிக்கு போறோம். சார் நீங்க எது வச்சுப்பீங்க அப்போ? உருளி வச்சாச்சுங்க. இப்ப தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்திக்கிறோம். நீங்க வீட்டுல தாளிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தினா போதும். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய். தாலி போட்டாச்சு. இப்ப எடுத்து சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்கல, அதுல போட்டுக்கிறோம். மசாலா ரெடிங்க. உருளைக்கிழங்கு கொட்டியாச்சு. அப்படியே ஒரு கிளறிக்கிறோம். மக்களுக்கு என்ன கொடுக்க போறோன்றத செஞ்ச இடத்துல காட்டிடுறோம். அடி சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அவிச்ச முட்டை, கேசரி, கர்நாடகா வெள்ளேரி சாம்பார், வெள்ளேரிக்காய் சாம்பார். இதே மாதிரி மக்கள் கொண்டு கொடுக்குறோம். 2 முட்டை வச்சு இல்ல, இப்பதான் சாப்பிட போறோம். டேஸ்ட் பார்த்துருங்க. வாய தோணுண்ணா தொடச்சியா? முட்டை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்க்க போறேன்னா, ஏன்னா சாம்பார் இன்னைக்கு கை வைக்க மாட்டான். அதனால இன்னும் முன்ன வந்துருங்க கை. நான் உடுப்பியில நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல கேசரி செஞ்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். நம்ம பரங்கிக்காய் நம்ம தமிழ்நாட்டில் போட்டு செய்வோம். இங்க வெள்ளரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம். அதுவும் ஒரு அருமையான அரவையில சேர்த்தாங்க. எப்படி இருக்குன்னு பாக்குறோம். சென்னாவா இருக்கா? நான் இவர் மேல சத்தியமா சொல்றேன், இது வரையும் இந்த மாதிரி சாம்பார் நான் சாப்பிட்டதில்ல. அதான் கறினா தான் சாப்பிடுவேன். யார் மேல சத்தியம் பண்ண? இவர் மேலதான். அவர் சத்தியம் பண்ணி தான் வளராம இருக்காரு. சூப்பரா இருக்குண்ணா. நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டா நம்ம பிசைஞ்சே சாப்பிட தேவையில்ல. அப்படியே அந்த வெள்ளரிக்காயும் வெறும் சோறையும் வச்சு உள்ள இறக்கணும்னா அப்படியே தண்ணி கரையிற மாதிரி மசாலா எல்லாம் சும்மா அப்படியே அட்டாசமா உள்ளே மிக்சிங் ஆயிடுது. சாம்பார் வைக்கிறவங்க வச்சா கண்டிப்பா சாப்பிடலாம்னா. அப்ப இவங்க 2 பேரும் சாப்பாடு கண்ணு வைக்கிறாருண்ணா. நம்ம ஊர் ஸ்டைல்ல பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெங்காயம், அந்த தக்காளி, காய்கறிகள் எல்லாம் போட்டு வித்தியாசமா செய்யணும். உடுப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காய்கறி இல்லாம வெறும் ஒரு வெள்ளரிக்காயை மட்டும் வச்சு செய்யக்கூடிய சாம்பார் சூப்பரா இருக்குன்னா, அது தண்ணி காயோட சாப்பிடும் போது வெயிலுக்கு இதமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த 4 மசாலா தான் இந்த சாம்பாருக்கு ஒரு முக்கியமான ஹைலைட். டிஃபரன்ஸே அதான். இன்னைக்கு சிம்பிளா கொடுத்தாலும் ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா சிம்பிளா இருந்தாலும் உணவுகள் தரமா இருக்குது. இவங்க தான் இந்த ரப்பர் தோட்ட ஓனரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாருண்ணா. ಹೇಗಿ ಊಟ நல்லா இருந்துச்சுங்களா? என்ன சொல்றது? நல்லா இருக்குன்னு சொல்றாங்கண்ணா. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் பார்க்கலாமா? வழக்கம் போல நம்ம பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு வறுவல், நம்ம ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ். ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬ. ಅವರು ದೂರದ ಇಸ್ರೇಲಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಊರಿನ ಬಗ್ಗೆ, ಊರಿನ ಜನರ ಬಗ್ಗೆ, ಬಡ ಜನರ ಬಗ್ಗೆ ಅವರಿಗೆ ತುಂಬಾನೇ ಚಿಂತನೆ. ಹಾಗೆ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಸಲುವಾಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಇವತ್ತಿನ ಭೋಜನದ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ, ಅವರ ಇಡೀ ಕುಟುಂಬದವರಿಗೆ, ಹಾಗೆ ಬಂದಂತಹ ಅತಿಥಿಗಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆ ದೇವರು ಆಯುರಾರೋಗ್ಯ, ಆಯಸ್ಸು, ಯಶಸ್ಸು ಎಲ್ಲವನ್ನ ನೀಡಿ. ಹಾಗೆ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ ಅವರಿಗೆ ಇನ್ನಷ್ಟು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ಹಾಗೆ ಇನ್ನಷ್ಟು ಅವರ ವೃತ್ತಿ ಜೀವನಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಪುಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. ಓಂ ಸರ್ವೇ ಭವಂತು ಸುಖಿನಃ. ಸರ್ವೇ ಸಂತು ನಿರಾಮಯಾಃ.
ಪ್ರಿಯದರ್ಶಿನಿಯವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಸಲುವಾಗಿ ಅವರ ಈ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ವಿಶೇಷತೆಯಿಂದ ನಮ್ಮ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಇವತ್ತಿನ ಭೋಜನದ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಅವರ ಇಡೀ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಅವರ ಬಂಧುಗಳಿಗೆ ಹಾಗೆ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಅತಿಥಿಗಳಿಗೆ ದೇವರು ಆಯುರಾರೋಗ್ಯ ಯಶಸ್ಸು ಎಲ್ಲವನ್ನ ನೀಡಿ ಹಾಗೆ ಇನ್ನಷ್ಟು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆ ಭಗವಂತ ಇನ್ನಷ್ಟು ಶಕ್ತಿಯನ್ನ ನೀಡಿ. ಹಾಗೆ ಇವತ್ತು ಪ್ರಿಯದರ್ಶಿನಿಯವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಸಲುವಾಗಿ ನಮ್ಮ ಹೊಸಬೆಳಕು ಆಶ್ರಮಕ್ಕೆ ಇವತ್ತಿನ ಭೋಜನದ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಹಾಗೆ ಇವತ್ತು ಆ ಭೋಜನದ ವ್ಯವಸ್ಥೆಗೆ ಅತಿಥಿಗಳು ಸಹಾಯವನ್ನ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಹೊಸಬೆಳಕು ಸಂಸ್ಥೆ ಪರವಾಗಿ ಹಾಗೆ ನಿವಾಸಿಗಳ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. இந்த காரணத்துல இந்த ஆசிரமத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரியதர்ஷினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவித்து விடுகிறோம். ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ அவங்க பர்த்டே. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮಾ. ಊಟ ಚೆನ್ನಾಗಿದಾ? ಸಾಂಬಾರ್ನೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಊಟ ಚೆನ್ನಾಗಿದಮ್ಮ? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಊಟ ಚೆನ್ನಾಗಿದಾ? ಚೆನ್ನಾಗಿದೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಊಟ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಊಟ ಚೆನ್ನಾಗಿದಮ್ಮ? ಚೆನ್ನಾಗಿದಮ್ಮ. ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ அவங்க பர்த்டே. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಪ್ರಿಯದರ್ಶಿನಿಗ ಬರ್ತ್ಡೇ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಊಟ ಚೆನ್ನಾಗಿದಾನ? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಚೆನ್ನಾಗಿದೆ ಊಟ? ரொம்ப நல்லா உண்டத்துக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணுற சேவை இன்னும் ஹை லெவலில் பண்ணி போகணும். ஆண்டவனோட கருணை அப்படி ஒன்று. எங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து பிரியதர்ஷினி அப்படின்ற பிறந்த நாளுக்காக எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. அவருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. பிரியதர்ஷினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இங்க 300க்கு மேல இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. சாப்பாடு வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால நாங்க இங்கிருந்து விடைபெறுகிறோம். இவ்வளவு பேருக்கு விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரியதர்ஷினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்க பெற்றோர்கள் சி ஜெகநாதன் எஸ் மகேஸ்வரி இஸ்ரேல்ல இருக்காங்கண்ணா. அங்கிருந்து இந்த உதவி பண்ணிருக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டளை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாளர் முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையாளர் சேனலையும் கேட்க புற்றாள் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேஸ்புக்ல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.